Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னனா நான் வந்து ஒரு ப்ரோக்கோலி எடுத்து கொஞ்சமா வந்து நல்ல நம்ம பீட்ரூட் சீவோம் இல்லையா அதுல சீவி எடுத்துர்க்கேன். அதே மாதிரி கேரட் கொஞ்சம் சீவி எடுத்துர்க்கேன். இது ரெண்டுத்தையும் ஒரு பவுல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த ப்ரோக்கோலில பாத்தீங்கன்னா நிறைய ஆன்டிஆக்சிடென்ட் இருக்கு. நம்மளோட இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணும். நம்மளோட கட் ஹெல்த்தை வந்து மெயின்टेन பண்ணும். அதே மாதிரி மென்டல் ஹெல்த்தை மெயின்टेन பண்றதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஆனா வந்து இத நம்ம நிறைய பேர் சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி சாப்பிடாம ஒதுக்காதீங்க. உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. இது கூட வந்து தேவையான அளவுக்கு காரம் ஒரு 3 ல இருந்து 4 முட்டை சேர்த்துக்கலாம். கூடவே வந்து பெப்பர் பொடியை சேர்த்துட்டு இப்போ இத நல்லா வந்து ஒரு டைம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒண்ணும் இல்லைங்க இது ஆம்லெட் தான் போட போறோம். இது வந்து நமக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தான பிரேக்ஃபாஸ்ட். இத வந்துட்டு நம்ம சாப்பிட்டோம்வே வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இந்த ப்ரோக்கோலியை நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறதால நமக்கு வந்து இந்த பிபி அப்படினு சொல்லப்படுற உயர் இரத்த அழுத்தம் வந்து நமக்கு உண்மையிலேயே வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாம டயபெட்டிக் பேஷண்ட் வந்து இந்த காயை வந்து நல்லாவே எடுத்துக்கலாம். நம்மளோட டயபெட்டிக் வந்து எதிர்த்து இது நல்லாவே வந்து போராடும். அது மட்டும் இல்ல நம்மளோட கட்ஸ் ஹெல்த் வந்து நல்லா மெயின்टेन பண்ணும். அதே மாதிரி ஹார்ட் டிசீசஸ் எதுவுமே வராம வந்து நமக்கு நல்லாவே பாதுகாக்கும். இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த ப்ரோக்கோலியை வந்து நம்ம நிறைய பேர் வந்து சாப்பிறதுக்கு வந்து விரும்ப மாட்டோம். அந்த மாதிரி இல்லாம இத நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறதால நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. அவ்வளவுதான் நம்மளோட ஆம்லெட் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிடுங்க. நம்மளோட உடம்புக்கு வந்து ரொம்பவே ஹெல்தியானது. Thank you for watching.